அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 2025வது வருடத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் சிட்டி கேபிள்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஜிம் சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைச்சர் ஆனந்த சங்கத்தின் சார்பாகவும் 25வது ஆண்டாக, அதாவது சில்வர் ஜூப்ளி இயர்ஸாக தொடர்ந்து 25 ஆண்டுகளாக மாநில போட்டி, மாவட்ட போட்டி, மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டி அப்படின்ட்டு நமது கோபால் அவர்கள் மிக சிறப்பாக தொடர்ச்சியாக 25 வருஷம் இந்த ஆன்லகன் போட்டி நடத்திட்டு பாடி பில்டர்லையும் அந்த ஆன்லகன் போட்டியும் ரொம்ப உற்சாகப்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 6 மாவட்ட போட்டிகள் நடத்துகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி நிலையங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அமைச்சர் நல சங்கத்தில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த சங்கத்தை ரொம்ப வலிமையாக செக்ரட்டரி அமர், ட்ரெஷரர் ரகு அவங்கெல்லாம் வழிநடத்துறது நமது பிரசிடென்ட் கோபால் மாஸ்டர் அவர்கள் தான். அவர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த போட்டியில் இந்த அரங்கன்றது ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன், இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்கிற அளவுக்கு பெரிய ஒரு அரங்கத்தை இவங்க ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி கலந்துக்கிற வீரர்களுக்கெல்லாம் எல்லா கேட்டகரிக்கும் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு முதல் பரிசு 5000, இரண்டாவது பரிசு 3000, மூன்றாவது பரிசு 2000 என பணமுடிப்புகள், 5 இடங்கள் பிடிக்கும் வீரர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசுகள், அதெல்லாமல் இறுதியில் நடக்கும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வெல்லும் வீரர்களுக்கு ரூபாய் 50,000, இரண்டாம் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு ரூபாய் 15,000 என கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்திருக்கிற அஃபிஷியல்ஸுக்கு அருமையான ஒரு அகாமடேஷன், உணவு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். இது கிருஷ்ணகிரிக்கு ஒன்றும் புதுசல்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிக்குமே அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதை 25வது ஆண்டு சிறப்பாக கொண்டாடணுன்ட்டு இந்த 2025வது வருஷத்தில் 25வது போட்டியே மிக சிறப்பாக தமிழ்நாடு போட்டியாக ஓப்பன் ஸ்டேட் ஜெகநாதன் மெமோரியல் ட்ரோஃபி 2025 என்ற தலைப்பில் 25வது ஆண்டாக இந்த போட்டியை சோல்ஜர் ஜிம் மற்றும் சிட்டி கேபிள்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைச்சர் சங்கம் இணைந்து இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்காக உழைத்த கிருஷ்ணகிரி மாவட்ட அமைச்சர் சங்கத்திற்கும், அந்த நிர்வாகிகளுக்கும், அந்த உடற்பயிற்சி நிலைய உரிமையாளர்களுக்கும், சோல்ஜர்ஸ் ஜிம் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அமைச்சர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் சார். என்னோட நேம் விஷ்ணு பிரசாத். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். தமிழ்நாடு காவல்துறையில் நான் 8 வருடமாக பணிபுரிஞ்சுன்னு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ணுறேன் சார். ஆமாம், ஹார்ட் ஒர்க் ஃபஸ்ட் கண்டிப்பாக சார் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி பில்டிங் எல்லாருக்கும் ஈஸி மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த கேமு ஹார்ட் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. ஹார்ட் ஒர்க் அப்புறம் டிசிப்ளின். ஒழுக்கம் மட்டும் இல்லைன்னா இந்த கேமில் நீங்கள் பேர் எடுக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரியான கோச்சு, அது இல்லாத சரியான உணவு முறையில் டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த கேமில் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. சரியான பயிற்சியாளர் மற்றும் சரியான டயட் இதெல்லாம் கண்டிப்பாக. சில பேர் காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஃபேக்கான ஒரு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ஏமாற்றுவாங்க. என்னை ரெடி பண்ணவர் கடலூர் மாவட்டம் திரு சங்கர் என்னை ரெடி பண்ணார். நாங்கள் யூகே ஃபிட்னஸ் அந்த ஜிம்மில் உடற்பயிற்சி பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடிச்சது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு இருந்தால் தான் இந்த கேமில் ஹார்ட் ஒர்க். பட்டு டிசிப்ளின் மட்டும் இல்லைன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம் எல்லாம் போதைப் பொருளை நோக்கி தான் போகிறானுங்களே தவிர, இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணி நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், போகணும், வரணும்னு யாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. டிசிப்ளின் எடுத்த உடனேலாம் இந்த இடத்துக்கு வரணும்லாம் கண்டிப்பாக யாராலையும் முடியாது. குறைஞ்சது அவங்க ஜெனட்டிக் பொறுத்து தான். ஒருத்தவங்க 2 வருஷத்தில் கூட வரலாம், ஒருத்தவங்க 10 வருஷம் கூட ஆகலாம் இந்த இடத்துக்கு வரணுன்னா.
அவங்க அவங்களோட ஹார்ட் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். கனவுல வேணால் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரஞ்சித், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் டாபாவில் வந்து அஃபிஷியல் ஸ்டேட் ஜட்ஜ் as well as நேஷ்னல் ஜட்ஜாக இருக்கேன். ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக், தட் இஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி காம்படிஷன் பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு செகண்ட் காம்படிஷனில் லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் சென்னை வேளச்சேரியில் ஸ்டேட் லெவல் நடந்தது. அந்த காம்படிஷனில் கேட்டகரியில் கோல்டு வின் பண்ணேன். ஓவரால் டஃப் கொடுத்தோம், பட் கஷ்டமாக இருந்தது. ஸோ அகெயின் இப்போது ஒசூர் டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரியில் ஜெகநாதன் கிளாசிக் காம்படிஷன் வந்திருக்கோம். த ஸ்டேஜ், ஹால், த அகாமடேஷன், எவ்ரி திங் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோப் காம்படிஷன் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்து ஒரு 10 months இருக்கும். 10 months. ஸோ காம்படிஷன்ஸ் இப்போ 10 months-ஆக தான் நான் ப்ரிப் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்னோட 3rd காம்படிஷன். ஃபஸ்ட்டு சேலமில் பண்ணேன், அதில் டாப் 10 கூட வரல. ஸோ அடுத்தது வந்து ஆல்ரெடி மசில் மெமரி இருந்ததுனால இல்லை, அந்த மாதிரி மென்டாலிட்டி அண்ட் அந்த மாதிரி ஆசோலேஷன் மைண்ட் ரொம்ப இருந்தது. பட் த திங் இஸ், எனக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும். என்னோட கோச், நான் வளர்ந்த சரௌண்டிங்ஸ் எல்லாருமே வந்து அவங்க நான் பார்த்து வளர்ந்தது எப்படின்னா, ஒரே நாளில் எதுவுமே நடக்கவும் முடியாது. அப்படி ஒரே நாள் நமக்கு கிடச்சதோ, நம்ம சீனியர் சொன்ன மாதிரி 2 months 3 months எதுவுமே நடக்காது. அப்படி ஒரு நாளில் கிடச்சிது, உடனே நமக்கு கிடச்சிதுன்னா உடனே போயிடும். மோரோவர் பாடி பில்டிங் ஃபீல்டில் நம்ம வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடனே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. பட் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நம்ம என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். பட் இட் வில் டேக் சம் டைம், குவாலிட்டியான டைம். சார் சொன்ன மாதிரி குவாலிட்டியான கோச், குவாலிட்டியான டைம், குவாலிட்டியான ஃபுட். அதை நீங்கள் வந்து எக்ஸசைஸ், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி நான் 2 months பேக் வந்து மிஸ்டர் ஏஷியா அண்ட் வேர்ல்டு செலெக்ஷனுக்கு பூனேல அட்டன் பண்ணேன். மென்ஸ் ஃபிட்னஸ் ஃபிசிக்ன்ற கேட்டகரியில் எனக்கு வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன் பிட்வீனில் வர காம்படிஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் ஏஷியா முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கோச் கிட்ட, என்னோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எல்லாருக்கிட்டையுமே தமிழ்நாடு டாபா செக்ரட்டரி, பிரசிடென்ட் எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணதாக இருந்தால் நான் வேர்ல்டு காம்படிஷனும் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் இன் பாடி பில்டிங் அதுதான். ஆமாம். கண்டிப்பாக சார். என்னோட ரெஸ்ட் டைமில் தான். ஒரு பக்கம் ஆஃபீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். இப்போ நான் இப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் எதனா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்கறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஃபேமிலியும் பார்க்கணும், என்னோடய டயட் ஃபுட்டையும் பார்க்கணும், நிறைய இருக்குது. இல்லை சார், என்னோட ரெஸ்ட் டைமில் தான் நான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் இப்போ தமிழ்நாடு கண்டிப்பாக சார். நான் இப்போ வந்து ஸ்டேட் டீமில் இருக்கேன் சார். ஸ்டேட் போலீஸ் டீமில் இருக்கேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து ஆல் இண்டியா போலீஸ் மீட் அட்டன் பண்ண போகிறேன் ஹரியானாவில். கண்டிப்பாக நான் இந்தியாவுக்காக, நான் எங்கள் போலீஸ் டீமுக்காக நான் ஒரு மெடல் பண்ணி கொடுப்பேன் சார், காவல்துறைக்காக, தமிழ்நாடு காவல்துறைக்காக. என்னோட பேர் வந்து குரு சரண், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 16 வயசு. நான் ஒரு 3 months-ஆக 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 8th படிக்கும்போது ஃபிட்னஸ் கொஞ்சம் மாஸ்டரை பார்த்து ஆசை வந்தது, அவரை பார்க்கலாம். ரீசெண்டாக ஜூனியர் ஸ்டேட்டாக ஒரு 4 பண்ணிருப்பேன். 4 பண்ணிருப்பேன். டிஸ்ட்ரிக்ட் 1 2 ஜூனியர் 3rd place பண்ணேன். ஜூனியர் 70க்குள்ள. ஃபஸ்ட்டு டிசிப்ளின்ட்டு, யாரும் கெட்ட பழக்கம் இல்லாமல் ஜிம்முக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா டிசிப்ளினாக இருக்கலாம். எங்கள் மாஸ்டர், எங்கள் கோச்சு உதயகுமார்,
எங்கள் அப்பா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணா இப்படி திரும்புண்ணா அண்ணா. அடுத்த ஃப்ரெண்ட் வந்து கூடி ப்ரோ ப்ரோ அப்படி ஃப்ரெண்ட் வந்து போட்டுருந்தா ப்ரோ. பேர் யாரு? வர்ணி சிவா. நல்லா போயிடுச்சு.
ஸ்ட்ரைட்டாக பாருங்க. அப்படியே இறங்கிட்டு ஒரு போஸ்ட் மட்டும் போடு. சும்மா இறங்கி மட்டும் ஒரு post. இறங்கி ஒரு போஸ்ட் போடு. இறங்கிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுங்க ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட் மஸ்ட் போடுங்க. ரைட் ப்ரோ. ஃப்ரெண்ட் நம்பர் அப்புறம் அப்படியே போஸ்ட் பண்ணுங்க. அங்கே போடு, அங்கே போடு. ஃப்ரெண்ட் மஸ்ட் போடு. அடுத்து வாங்கி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் மஸ்ட் ஒன்று போடுங்க. ஓகே அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஃப்ரெண்டில் வந்து அப்படியே ஒரு போஸ்ட் பண்ணுறோம். கீழே இங்கே வந்துருங்க.
அப்படியே வந்துட்டு ஒரு போஸ்ட் மட்டும் போடுங்க. இன்னொரு ஒரு போஸ்ட். ரைட் சார். அந்த இது வாங்கிட்டு இப்படி போயிடுங்க. ரைட். இப்படியே வந்துருக்கு. ப்ரோ போஸ்ட் போட்டு வரும். ரைட். குட் ப்ரோ. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு போஸ்ட் போடுங்க அப்படியே.